தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தேவனுடைய வார்த்தையோடு இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து அதில் வருகின்ற 25 வசனங்களில் ஒரு விசுவாசியினுடைய கடமைகள், பொறுப்புகள் என்ன என்பதை இந்த காலை வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதப்படுவதற்கான சூழ்நிலை மற்றும் காரணங்கள் இருந்தது. அந்த பட்டணத்தில் பலவிதமான தவறான உபதேசங்கள் விசுவாசிகளுக்கிடையே போதிக்கப்பட்டது. அந்த தவறான போதனைகள் அநேகம் இருந்தது. குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன் அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு போதனை இருந்தது. தேவ தூதர்களை அவர்கள் ஆராதித்தார்கள். அதாவது தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக தேவ தூதர்களை அவர்கள் ஆராதித்தார்கள். பின்பு பண்டிகைகள், பலிகள், சில ஆச்சாரங்கள் இவைகள் எல்லாம் ரட்சிப்புக்காக அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவிடம் பரிபூர்ணம் இல்லை என்றெல்லாம் பல தவறான உபதேசங்கள் இருந்தது. சோ அந்த பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு இந்த தவறான போதனைகளுடைய எச்சரிப்புகளை கூறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாவற்றிலும் முதன்மையானவராக அவர் தேவனாக இருக்கிறார் என்பதை காண்பித்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். சோ எச்சரிப்புக்காக இந்த நிருபத்தை எழுதினார். சரி, இப்ப உதாரணமா 1-2 அதிகாரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய தற்சரூபமானவர். He is the creator, அவர் படைத்தவர். அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவரும் எல்லாம் அவருக்குள்ளும் நிலை நிற்கிறவருமாக இருக்கிறவர். அவரே சபையின் தலையாக இருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து முதல் பேரானவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் சகல பரிபூரணமும் இருக்கிறது. அவரே நம்மை ஒப்புரவாக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லா அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது. சோ இதைத்தான் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். சரி, அப்படி அவர் சொல்லி வரும்போது இந்த அதிகாரத்தில், அதாவது இந்த 4 அதிகாரங்களில் கிறிஸ்துவினுடைய முதன்மை தன்மை முதல் 2 அதிகாரத்தில் சொல்லுகிறார். அடுத்த 2 அதிகாரத்தில் நடைமுறை பகுதிகளை பேசுகிறார். அந்த பகுதியை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதிகாரம் 3-4 போன்ற அதிகாரங்களுக்கு நாம் வரும்போது இதுல பரிசுத்தவான்களிடம் இருந்ததான கடமைகள் என்ன என்பதை இங்கே பேசுகிறார். சரியா, நாம் 2 அதிகாரங்களும் பார்ப்பதில்லை, ஒரு அதிகாரம் மட்டுமே நாம் சிந்திக்க இருக்கிறோம். சோ கொலோசையர் 3-4 இந்த 2 அதிகாரம் விசுவாசிகள் அல்லது பரிசுத்தவான்களுடைய கடமைகள் என்ன அப்படின்னு சொல்றார். சரி, 3ஆம் அதிகாரத்திலிருந்து மட்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் என்ன என்பதை நாம் சிந்திக்கலாம். முதலாவது வசனம் 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களில் கிறிஸ்துவோடு உள்ள நமது உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். சரியா, தேவகுமாரனோடு அல்லது கிறிஸ்துவோடு உள்ள உறவு. வசனம் 3ஆம் அதிகாரம் 1-4. சரி, கிறிஸ்துவோடு உள்ள நமது உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் நாம் மேலானவைகளை நாம் தேட வேண்டும். We need to seek the heavenly, பரலோகத்திற்குரியவைகளை, மேலானவைகளை நாம் தேட வேண்டும். இரண்டாவது, நமது உறவு தேவனுடைய வார்த்தையோடு உள்ள உறவு. தேவனுடைய வார்த்தையோடு நமது உறவு எப்படி இருக்க வேண்டும் அதை 16வது வசனத்தில் பேசுகிறார். 16வது அதிகாரம் தேவனுடைய வார்த்தையோடு நமது உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா? தேவனுடைய வார்த்தை சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாயும் நம்மில் வாசமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 3வது, இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லக்கூடிய உறவு தேவனுடைய கிரியைகளோடு உள்ள உறவு. வசனம் 17வது வசனத்தில் சொல்லுகிறார். என்ன? வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அப்ப 3வது உறவு தேவனுடைய கிரியைகளோடு உள்ள உறவு. அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், நாம் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நாம் செய்ய வேண்டும்.
4வது ஒரு உறவை இங்கே பேசுகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையோடு உள்ள உறவு. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட உறவோடு இருக்க வேண்டும்? வசனம் 5-12 வசனங்கள்ல பேசுகிறார். 5-12 வசனங்கள். அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நாம் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு புதிய மனுஷனையும் புதிய செய்கைகளையும் நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து நம்முடைய வாழ்வில் வாழ வேண்டும். இதுதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு உள்ள உறவாக இருக்கிறது. அதை தொடர்ந்து அதாவது மற்ற வேலையாட்களோடு உள்ள உறவை இங்கே அவர் பேசுகிறார். சரியா? மற்ற வேலையாட்களோடு உள்ள உறவு என்ன என்பதை வசனம் 22 அவர் பேசுகிறார். 22 25 வரை உள்ள வசனங்களில் வேலைக்காரர்கள் எஜமான்கள். சோ வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எஜமான்கள் வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை அவர்கள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, வீட்டோடு கூட உள்ள உறவையும் 3ஆம் அதிகாரம் 18 பேசுகிறார். அங்கே மனைவிகள், அப்புறம் பாத்தீங்கன்னா புருஷர்கள், பிள்ளைகள். சோ இந்த 3 நபருக்குள்ள உறவுகளை சொல்லுகிறார். சோ மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், புருஷர்கள் மனைவிகளில் அன்பு கூற வேண்டும், பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் பெற்றோர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். சோ இந்த விஷயங்களை தான் இந்த 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமது உறவுகளாக பேசுகிறார். சரி, அப்ப நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள், விசுவாசிகள் என்ற நிலையில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகள், பொறுப்புகள். சோ இதை உணர்ந்து, இதை நாம் அறிந்து கொண்டு, தேவன் நம் வாழ்வில், என் வாழ்வில் என்னுடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதன் அடிப்படையில் நான் செய்து வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஒரு முறை கூட நான் திரும்ப சொல்லி இதை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது நாம் பார்த்தோம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-4 தேவகுமாரனோடு உள்ள உறவு அல்லது இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நாம் மேலானவைகளை தேட வேண்டும், பூமிக்குரியவைகளை அல்ல. 2வது தேவனுடைய வார்த்தையோடு உள்ள உறவு, வசனம் பரிபூர்ணமாய் நம்மில் வாசமாய் இருக்க வேண்டும். 3வது தேவனுடைய கிரியைகளோடு உள்ள உறவு என்ன? நாம் எதை செய்தாலும் அவருடைய நாமம் மகிமைக்காக இயேசுவின் நாமத்தினால் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பழைய மனிதனை களைந்து போட்டு, பழைய செய்கைகளை களைந்து போட்டு, புதிய மனுஷனையும் புதிய செய்கைகளையும் நாம் தரித்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, வேலையோடு, வேலைக்காரர்களோடு உள்ள உறவு. வேலைக்காரர்கள் எஜமான்கள். சோ வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு உண்மையாக ஊழியம் செய்ய வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். எஜமான்கள் வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை அவர்கள் செய்ய வேண்டும். அடுத்து நாம் பார்த்தோம் நம்முடைய வீட்டோடு உள்ள உறவு. சோ மனைவிகள் கர்த்தருக்குள்ளாக புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், புருஷர்கள் மனைவிகளில் கசந்து கொள்ளாமல் அன்பு கூற வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் கீழ்ப்படிய வேண்டும். சோ இதைத்தான் இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. எனவே இதை உணர்ந்து இந்த உறவுகளை நாம் மேம்படுத்த நமக்கு கொடுத்த அந்த கடமைகளை செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.